இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சதும் அப்படி ஒரு மழை பெஞ்சுட்டு இருந்ததுங்க. அப்படியே வந்து அந்த மழையோட ஒரு சுட சுட ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எங்க அக்கா பையன் எங்க வீட்ல இருக்கிறதுனால அவன் பேர சொல்லி நானும் அவனும் இப்ப டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு டீ, காஃபி பிடிக்காது. இருந்தாலும் அவனுக்காக போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க. சாம்பார் வந்து இப்ப நான் ரீசெண்டா குக்கர்ல தான் வச்சுட்டுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இந்த சாம்பாரு. ஃபர்ஸ்ட்டு பருப்ப நல்லா கழுவி எடுத்துட்டு தேவையான காய்கறிகள சூப்பரா இந்த மாரி துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து குக்கர்ல 2டே 2 விசில் போட்டு எடுத்துக்குவேன். இந்த பருப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்ப பருப்பு மாரி இருக்கும். ஒரே விசில்லே நல்லா வெந்துரும். காய்கறியும் போடுறனால 2 விசில் போட்டு எடுக்கும்போது சாம்பார் சூப்பரா இருக்கும். லாஸ்ட்ல நம்ம தாளிச்சு ஊத்துனாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலைகளையும் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா, டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஒரு சில பருப்பு அப்படி வேகாம முழுசா இருக்கும். ஆனா இந்த பருப்பு சீக்கிரமா மசிஞ்சு குடுக்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். முன்னாடியெல்லாம் ஆப்பம் வந்து சட்டியில ஊத்தி அப்படியே 2 கையால அப்படியே ஆட்டி அசைச்சு குழிவா எடுப்போம். ஆனா இப்பலாம் ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோசை கல்லே போட்டு எடுத்துர்றேன். யாரெல்லாம் இப்படி செய்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பார்சல் போட வேண்டியது இருந்துங்க. எல்லாத்தையும் பார்சல் போட்டு கொரியருக்கு அனுப்பி குடுத்தாச்சு. நம்மகிட்ட இருக்க ஃபேஸ் கிரீம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.